அக்கா அம்மா வந்துட்டாங்க. என்ன ஈஸ்வரி, கார்த்தி மாப்பிளைய பார்த்து பேசிட்டியா? என்ன சொன்னாரு? இருங்க, முதல்ல நான் என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? என்னம்மா சொல்றீங்க? ரேவதி, நீ விருப்பப்பட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கார்த்திகிட்ட போய் பேசினேன். ஆனா அவன் ஒரே வார்த்தையில உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டான். ஈஸ்வரி, கார்த்தி மாப்பிளைக்கு ரேவதியை கட்டி கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா நீ சொன்ன பொய்யை என்னால நம்ப முடியாது. அம்மா, நீங்க சொல்றது உண்மையா? மாமா அப்படியா சொன்னாரு? நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் கார்த்தியே வர சொல்லிருக்கேன். என்னங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கும் ஒண்ணும் புரியல ரோகிணி. சகல வரட்டும், என்னன்னு கேப்போம். என்னக்கா? மாமா, நீங்க இங்க இருந்து போங்க. மாப்பிள, சகல சகல மாப்பிள, சகல நில்லுப்பா. கார்த்தி பேசினதை நினைச்சு வருத்தப்படாதமா. நீ சொன்னது சரி. நம்மள வேண்டான்னு சொல்றவங்க நமக்கு வேண்டாம். இந்த முறை அம்மா உனக்கு நல்ல மாப்பிளையா பாக்குறேன். என்ன நம்புமா? சரிம்மா, இனிமே உங்க முடிவு ஏன் முடிவுதான். ஏய் அக்கா, அக்கா இவளுக்கு பைத்தியம் தாங்க பிடிச்சிருக்கு. ஏதாவது பண்ணட்டும். அக்கா, இப்ப இங்க என்னக்கா நடந்தது? உனக்கும் புரியல சந்திரா. இது இந்த சாமுண்டேஸ்வரியோட மாஸ்டர் பிளான். ரேவதி, இங்க வா. உனக்கு என்னடி புத்தி கிதி கெட்டு போயிடுச்சா? எதுக்காக கார்த்திகிட்ட அப்படி பேசுன? நான் என்னக்கா பேசுனேன்? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்ச தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்கு நடிக்கணும்? ஏய், நீ கார்த்திய மனசார விரும்பினதானே? அப்புறம் எப்படி உன்னால ஒரேடி அவரை தூக்கி போட முடிஞ்சது? நானாக்கா அவரை தூக்கி போட்டேன்? அவர்தான் என்னோட காதலை மதிக்காம என்ன வேண்டான்னு தூக்கி போட்டாரு. எனக்காக அம்மா இறங்கி வந்து கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச பிறகும் அவர் இங்க வந்து எப்படி பேசினாரு நீயே பார்த்தல்ல. ரேவதி, கார்த்தி அப்படி சொல்றாருன்னா அதுல கண்டிப்பா காரணம் இல்லாம இருக்காதுடி. அதுக்காக நீ எடுத்தும் கவுத்தன்னு முடிவு பண்ணுவியா? இது உன் வாழ்க்கை பிரச்சனை. எல்லாம் கூடி வர நேரத்துல ஏன் இப்படி பண்ற? ஆமாக்கா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. அதனாலதான் மாமாக்கு மேல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நானே விலகிட்டேன். ஏய், கார்த்திக் உன் மேல விருப்பம் இல்லைன்னு நீ நம்புறியா? இனி எதை நம்ப சொல்றக்கா? எல்லாரும் முன்னாடியும் நான் வேண்டான்னு மாமாவே சொன்ன பிறகு என்னை எதை நம்ப சொல்ற? இல்ல ரேவதி, கார்த்திக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அக்கா, என்ன மாதிரி தான் நீயும் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இதுக்கப்புறம் கார்த்தி மாமா பத்தி என்கிட்ட பேசாத. அவரை பத்தி பேசினாலே எனக்கு கோவமா வருது. உன் வாயாலே கார்த்திக்க வெறுக்கிறேன்னு சொல்ல வச்சுட்டே இல்ல ரேவதி. இதுதான் எனக்கு வேணும். உங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த விரிசலை வச்சே இனிமே உங்களை யாராலையும் ஒன்னா சேர்க்க முடியாதபடி நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். அந்த கார்த்திக் இனிமே உன் கனவுல கூட வர முடியாது. ஏய் ரேவதி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுடி. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அந்த மருத விஷயத்துல நம்ம பட்டதே அக்கா போதும். ப்ளீஸ், இதுக்கு மேல கார்த்தி மாமா விஷயத்தை பத்தி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். என்ன என்ன சந்திரா, எனக்கு கால் பண்ணும்போது உன் குரல் அவ்வளவு பதட்டமா இருந்தது. இன்னைக்கு வீட்ல நடந்ததை கேள்விப்பட்டா நீங்களும் என்ன மாதிரியே பதட்டமா தான் இருப்பீங்க.
நீ பதட்டமாகற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ரேவதி திடீர்னு வந்து நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. என்னது? கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாளா? இத கேட்டுட்டு எப்படி உன் அக்கா சும்மா இருந்தாங்க? அப்படியே ரணகலமா இருக்குமே. ரேவதி விஷயத்த சொல்லும்போது நானும் அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. ம்? பழைய பகை எல்லாத்தையும் மறந்துட்டு என் அக்கா ரேவதிக்காக அந்த கார்த்தி கிட்ட பேசுறேன்னு போயிட்டா. ஏய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. கார்த்திய பாத்துட்டு வரேன்ட்டு போன என் அக்கா கையோட கார்த்திய கூட்டிட்டு வந்துட்டா. ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் நிஜமா நடந்ததா? இல்ல நீ என்ன வெறுப்பேத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, உங்களை வெறுப்பேத்துற தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல பாருங்க. சந்திரா, பின்ன என்ன? இதெல்லாம் சாமுண்டி செஞ்சான்னு சொன்னா சுத்தமா நம்புற மாதிரியே இல்லையே. எங்கேயோ இடிக்குதே சந்திரா. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க. சரி, கார்த்தி தான் வந்தானே, அவனாவது சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்வான்னு பார்த்தா அவன் என்னடானா ரேவதி மேல எனக்கு விருப்பமே இல்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது கூட இல்லன்ட்டான். உன் மாமனுக்கு உடம்புக்கு முடியாம போனதுல மொத்த குடும்பத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுங்களை விடு, நீ நல்லதானே இருக்க. நான் நல்லாதாங்க இருக்கேன். ஆனா எதுக்காக என் அக்கா இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சான்னு புரியலங்க. குறிப்பா இந்த கார்த்தி ரேவதி வேணான்னு அவ முன்னாடி சொல்ற அளவுக்கு என் அக்கா அந்த கார்த்தி கிட்ட என்ன பேசினான்னு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு தலையை பிடிச்சிரும் போல இருக்கு. நீ இவ்வளவு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம உன் அக்கா கிட்டே கேட்க வேண்டியது தானே? கேட்டேனே, இதெல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான்னு சொல்லிட்டா. அதான் மாஸ்டர் பிளான்னு சொல்லிட்டாங்களே சந்திரா, அப்புறம் என்ன? அவங்க என்னமோ பண்ணட்டும். நாளைக்கு கோயில்ல முக்கியமான பூஜை இருக்கு. உடம்புக்கு முடியாம இருக்கிறதுனால உன் மாமா வரமாட்டான்ல. நான் ஊர் பெரியவங்க கிட்ட அதை இதை பேசி அந்த கலச பூஜையை நான் பண்றேன்னு சொல்ல போறேன். நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். தேவையில்லாம இவங்க விஷயத்த பேசிட்டேன். இத பாருங்க, வீட்டுல நடந்துட்டு இருக்கிற கூத்துல என் அக்கா என் மாமாவை கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றது, கார்த்தி பேசின பேச்சுக்கு ரேவதி அவளே கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுவா. யார் என்ன பேசினாலும் சரி, மொத்தத்துல உன் மாமா இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரு, அப்படிதானே? கண்டிப்பா வரமாட்டாருங்க. இது போதும். இத வச்சே அந்த கார்த்திய ஓரங்கட்டி அந்த கலச பூஜையையும் கோயில் கும்பாபிஷேகத்தையும் நான் முன்னாடி நின்று நடத்துறேன். நிச்சயமா நாளைக்கு நீங்க தான் அந்த கலச பூஜையை நடத்தணும். அக்காவை புருஷனை அனுப்பாதது நமக்கு நல்லதா போச்சு. நீங்க முன்னாடி நின்று காரியத்தை முடிங்க. சரி சந்திரா, நான் வரேன். நாளைக்கு கோயில்ல வச்சு மொத்த பொறுப்பையும் என் கைக்கு மாத்துறேன். சரி, நீ பார்த்து போ.